ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம். என்ன விஷயம்னா, யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம். ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னா இந்த தோஷத்தினால் உருவாகுது. அதில் 1000 பிரச்சனைகள். கல்வியில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா, வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எழும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, இந்த ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்திருந்தால், சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால், சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால், பார்வைப்பட்டால், இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. சும்மா எடுத்தோம் 12 கட்டத்தை பார்த்தோம் 5 நிமிஷத்தில் இது எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது. ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும். நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை. உனக்கு இந்த யோகம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு. அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம். இந்த கிரகம் பார்க்குது, இது நீச்சம், இது உச்சம், அப்படிலாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும். யோகத்தை கண்டுபிடிச்சேன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம்? யோகம்னா அதிர்ஷ்டம். எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களா. அந்த யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான். அவனுக்கு யோகம்டா, அவன் ஜாலியாக இருக்கான், அவராஜ வாழ்க்கை வாழ்கிறான். 4 பேர் நடந்து போயிட்டு இருப்போம், ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கிடைக்கும், செயின் கிடைக்கலாம், மோதிரம் கிடைக்கலாம். 4 பேருக்கு 3 பேர் கண்ணில் படாது. இப்போ அவனுக்கு அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா, அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம். இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க. அதில் 250 வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும், ஒருத்தனுக்கு மட்டும். அதில் முக்கியமாக பிரிச்செடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு. துருதுரா யோகம், அனபா யோகம் அப்படின்னு ஒன்று, சுனபா யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம், ஹேமத்ரிவ யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதிதி யோகம், சகட யோகம், வேசி யோகம், வாசி யோகம், சுய உபசாரி யோகம், பத்ர யோகம், ரிஜக யோகம், சகயோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாராவது நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம். அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் 250 பிரித்து எடுத்ததில் இந்த 24 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த 24 யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது, யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு 24 யோகம் பேரையும் சொன்னேன். ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது, அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும், எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி யோகம்.
வேறே உங்களுக்கு தெரியும் அஷ்டலக்ஷ்மின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு. அஷ்டலக்ஷ்மி யோகம் உங்களுக்கு 8 விதமான செல்வங்களையும் கொடுக்கும். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்தம், வசித்துவம்னு பேர். இது அஷ்டசித்தி, இது அஷ்டலக்ஷ்மி யோகம்னு பேர். இது எல்லாமே நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டலக்ஷ்மி யோகம்ங்கிறது இருந்ததுன்னா எல்லா சௌபாகியங்களும் இதில் வந்துடுது. ஜாதகமே சுத்தம், நமக்கு என்ன தேவையோ அத்தனையும். ஜாதகமே 100க்கு 100 மார்க் போடுற ஜாதகம். எந்த தோஷம் இருந்தாலும் இந்த யோகம் இருந்தால் எந்த குறையும் இருக்காது. அது எப்படி ஏற்படுது? ராகு பகவானை வைத்து ஏற்படுது. ராகு யோகக்காரகன். பொதுவாகவே இத்தனை யோகத்துக்கு அதிபதி ராகு தான். கேது மோட்சக்காரகன். ராகு பகவான் ஒருவருடைய சொந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல நின்று 6வது ராசியில் லக்னத்திலிருந்து 6வது இடத்துல இருக்கணும் ராகு. குரு பகவான் கேந்திரத்தில் இருக்குமாயில், குரு பகவான் லக்னத்திலிருந்து 4, 6, 10 இருந்தால் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த யோகம் ஏற்பட்டால் என்ன சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்குன்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அஷ்டலக்ஷ்மி யோகம் ஒவ்வொரு லட்சுமி ஒன்று கொடுக்குது. தனத்தை கொடுக்குது. தனலட்சுமி தனம்னா பொருளாதாரம், தானியங்கள், பொருள்கள் சேர்றது. தைரியத்தை கொடுக்குது, வீரத்தை கொடுக்குது, விஜயம் வெற்றியை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, சந்தானத்தை கொடுக்குது, புத்திரபாக்கியத்தை கொடுக்குது. அதே மாதிரி அரசாங்க பதவியை கொடுக்குது. ராஜலட்சுமி அரசாங்க பதவியை கொடுக்குது. உயர்ந்த செல்வங்களை கொடுக்குது. கல்வி, செல்வம், வீரம், நோயின்மை, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, திறமை, அறிவு, வலிவு, துணிவு, சந்தானம், வாழ்நாள் வெற்றி. இந்த 16 பேரும் சொல்லுவாங்க. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழணும். எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்? 16 குழந்தைகள் நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. இதுதான் 16 பேர்கள். கல்வி, நோயின்மை, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, திறமை, அறிவு, வலிவு, துணிவு, சந்தானம், வாழ்நாள் வெற்றி. இந்த 16ம் கிடைக்கணும்னா இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் வேணும். எல்லாமே கிடைச்சிடும் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம். அது எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம சொந்த ஜாதகத்தில் ராகு பகவான் 6ஆம் இடத்துல நின்று குரு கேந்திரத்தில் லக்னத்திலிருந்து 4, 6, 10ஆம் இடத்துல குரு இருந்தால் இந்த யோகம் ஏற்படுது. அது ராகு திசையில் இந்த யோகங்கிறது கிடைக்காது. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு திசை 18 வருஷம் அது நடக்கும் பொழுது இது கிடைக்காது. அப்போது மற்ற டைமில் இந்த யோகம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிறோம். எல்லாமே கிடைச்சிடும். ஒருத்தர் தாழ்ந்தவர்களும் இல்லை, வாழ்ந்தவரும் இல்லை. ஒரு பாதி தாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டான்னா இன்னொரு பாதியில் இந்த யோகம் வாய்ப்பு கொடுக்கும். அப்போ அவன் பயன்படுத்தி மேலே வந்துடணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் அது எப்போ நமக்கு அந்த மாதிரி யோகம் நேரம் வருது? ஏன்னா எல்லாத்துக்கும் கஷ்டமே தான் வாழ்க்கைங்கிறது பகவான் கொடுக்க மாட்டார். ஒரு பாதி எப்படி வெயில் இருக்குது, நிழலும் இருக்குது, இருட்டும் இருக்குது, பகலும் இருக்குது, மாறி மாறி வர்ற மாதிரி கெட்டது இருக்கும், நல்லது இருக்கும். இந்த நல்லது எப்போ வரும்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம விதைச்சோம்னா சரி முளைச்சிடும். இப்போ எப்போ வரும்னா நான் சொன்ன மாதிரி இந்த ராகு திசைங்கிறது இல்லாத காலத்துலேயும் நம்ம ஜாதகத்தில் ராகு 6ல் நிற்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த பலனை அனுபவிக்கலாம், எல்லாமே அனுபவிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல ஜோதிடராக பார்த்து உங்கள் சொந்த ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கா, அஷ்டலக்ஷ்மி யோகம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றால் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உண்டாயிரும். எந்தவித கஷ்டமும் வாழ்க்கையில் ஏற்படாது. சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அதனால் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து அஷ்டலக்ஷ்மி யோகத்தை முழுமையாக அனுபவித்து நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம். முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது. என்ன வசதி வாய்ப்புகள், கல்வி, உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பல பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது. இதை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காரக தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற 1வது வீடு, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் 4வது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம்.
அப்புறம் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். கடைசியாக சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போது லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி, ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாறுபடும். அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம், அந்த ரத்தம் பிளட்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியலில். செவ்வாய் தோஷம் இருந்தால் 2 தாரம், 2 கல்யாணம் பண்ணுறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணுறது, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது, நிறையா டைவர்ஸ் நடக்குதில்லை, அதுக்கெல்லாம் அது காரணம். அல்லது கல்யாண தாமதம், செவ்வாய் தோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வராது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அந்த இரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும். அதுதான் சாஸ்திர ரீதியாக இருதார யோகம்னு வைக்கிறான் செவ்வாய் தோஷம்னா. அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு, செவ்வாய் தோஷ விளக்கங்கள். இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது. முதல்ல சொன்னேன் 2, 4, 8, 12, 7 லக்னம் இதில் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய வீடு. இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, சூரியனுடைய வீடு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்னல 2, 4, 8, 12, 7 இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. பரிகார செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு. குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குரு ஒரு இடத்துல இருக்கார், அவர் பார்க்க குரு எது பார்க்குறாரு, எப்போவே எங்கே பார்ப்பார்? 2, 5, 7, 9, 11 5 பார்வை, 5 வீட்டை பார்ப்பார். அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி, செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம், இதனால் திருமணம், இந்த ஜாதகத்தை ஒதுக்கீர் பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் 32 வயசு 33 வயசு ஆகி திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம், இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை. லக்னத்தில் கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதி விலக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம். அதனால் இது செவ்வாய் தோஷம்னா பரிகார செவ்வாய் தோஷமா, தோஷ நிவர்த்தி ஜாதகமா, இது எக்ஸம்ஷனா, இது கிடையாதா, இது விலகிருச்சா, இப்படிலாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசணும். அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான். இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார். சேர்வார் சேர்க்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார். அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது, ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும். அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணிட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம். எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான். இந்த மாதிரி இதை கூட இது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாய் தோஷமா, அடிபட்ட செவ்வாய் தோஷமா, இல்லை முழுமையான செவ்வாய் தோஷமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்.